திருமணத்திற்கு முன்பாக கர்ப்பவதியாக போகிறாள் அப்படிங்கிற விஷயம் மரியாளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த காலத்திலே நியாயப்பிரமாணத்திலே சொல்லி இருக்கிறபடி ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பாக கற்பம் தரித்தாள் அப்படின்னு சொன்னா அவள் கல்லிருந்து கொல்லப்பட வேண்டும். அப்ப சாவுக்கு ஏதுவான ஒரு காரியம் தனக்கு முன்பாக நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலும் இவங்க என்ன பண்ணல, தேவனை துதிக்கிறத விடல. தனக்கு பெரிய இக்கட்டு நேரப்போகிறது, பெரிய அவச்சொல்லும் பழிச்சொல்லும் வரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சா கூட இதை எப்படி சமாளிக்க போகிறோம் எதுவுமே இவர்களுக்கு தெரியாது. இந்த நிலையில கூட இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, இதோ நான் தேவனுக்கு அடிமை, அவர் சொல்லியபடி எனக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பின்பாக எலிசபெத் வீட்டிற்கு இவர்கள் போய் அங்கே தேவதூதன் சொன்ன காரியம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் கண்டறியும் பொழுது இவர்கள் இன்னும் கூடுதலாக தேவனை துதிக்கிறாங்க. வருகிற தலைமுறைகள் என்னை பாக்கியவதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எந்த ஒரு காரியத்திலையுமே பாசிட்டிவ் சைடு இருக்கு பாருங்க, அதை மட்டுமே பார்க்கிற ஒரு குணம் இந்த மரியாளிடத்துல இருந்திருக்கிறது.